சரி, 11th தமிழ்லேருந்து கலை சொல்லாக்கம் அப்படிங்கிற தலைப்பு பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக வந்து சொற்களை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. சரிங்களா? நவீன மயமாக்கல், அதுக்கப்புறம் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துகிட்டு இருக்கும்போது புதுசாக ஏதாவது வந்துட்டு இருக்கு. சரி தானே? அதில் செல்ஃபோன் செழின்னு இருக்குது பாருங்கள், கீழே 2வது பேராவில். அப்போ செல்ஃபோன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு கைபேசி, செல்லிடப்பேசி, அலைபேசி போன்ற சொற்கள் பயன்பாட்டில் உள்ளன. சரிங்களா? செல்ஃபோன் அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன சொற்கள் இருக்குது? கைபேசி, செல்லிடப்பேசி, அலைபேசி. சரிங்களா? இப்படி செல்பேசி கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. செல்பேசி அப்படிங்கிற சொல்ல கூட பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சரிதானே? கைபேசி, செல்பேசி, செல்லிடப்பேசின்னு இருக்கா? செல்லிடப்பேசி. சரிங்களா? ஏன்னா செல்லக்கூடிய எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. லேண்ட்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல தான் இருக்கும், அங்கேருந்து தான் பேச முடியும். சரி தானே? அதில் ஒயர்லெஸ்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு தான் போக முடியும். ஆனால் செல்பேசி எங்கே வேணாலும் இடத்துக்கு போய் பேச முடியும். சரிங்களா? சரி, ரைட், ஓகே. அப்போ இதேமாரி சொற்கள்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்வாறான சொற்களை உருவாக்கி கொள்ளும் முறைமைகளுக்கு கலை சொல்லாக்கம் என்று பெயர். அறிவியலுக்கு ஏற்புடைய பல கலைச்சொற்கள் வழக்கில் பயன்படுத்தப்படுகின்றன. சில கலைச்சொற்கள் பொருத்தமில்லாமல் உள்ளன. காலத்திற்கேற்ப வளரும் சில துறைகளில் கலைச்சொற்களின் தேவை மிகுதியாக இருக்கிறது. எனவே நாம் கலைச்சொற்களை உருவாக்கும் பணியில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பேர் வைக்கும்போது போய் பார்த்து வைக்கணும். நம்ம ஏற்கனவே கூட ஒரு வகுப்பில் பேசினோம். வாட்ஸ்அப், அதுக்கு பார்த்தீங்கன்னா சரிங்களா, அதுக்கு வந்து என்னென்ன பேர்? புலனம்னு ஒரு பேர், கட்செவி அஞ்சல்னு ஒரு பேர். சரிங்களா? புலனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்செவி அஞ்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்செவி அஞ்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் வினவி அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு, உண்டு. என் வினவி, வாட்ஸ்அப் அப்படி தான் கேட்குறோம். அப்போ என்னது? என் வினவி. என்ன நடந்துகிட்ருக்கு? அதுதான் வாட்ஸ்அப். அது வாட்ஸ்அப் அப்படின்னு மாறிடுச்சு. சரி தானே? வாட்ஸ்அப் அப்படி சொல்கிறோம்ல. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்பாங்க அது. அப்புறம் வாட்ஸ்அப், நான் பேர் வாட்ஸ்அப் அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்போ என் வினவி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால என் வினவின்னு பேர் வச்சாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு பெயர்களை வைப்பாங்க. அப்போ பார்க்குறோம். செல்ஃபோன் பார்த்தீங்கன்னா கைபேசி, செல்லிடப்பேசி, செல்பேசி, அலைபேசி, இப்படிலாம் பேர்லாம் வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம பேர் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கணும். பேர் இருக்கணும், பொருத்தமாக இருக்கணும் அப்படின்னு அடுத்த பாயிண்டை சொல்கிறாங்க. ஒரு மொழியில் காலத்திற்கேற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களை கலைச்சொற்கள் என்கிறோம். கலைச்சொற்கள் என்ன டெஃபனேஷன் கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க? வரையறை. ஒரு மொழியில் காலத்திற்கேற்ப துறை சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளுக்காக உருவாக்கி பயன்படுத்தப்படும் சொற்களை தான் என்னன்னு சொல்கிறோம்? கலைச்சொற்கள்னு சொல்கிறோம். ஒரு மொழி தன் வேர் சொற்களை கொண்டு புதிய கலைச்சொற்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ வந்து நம்ம ஏற்கனவே வேர் சொல்லலாம் பார்த்துருக்கோம். படி அப்படிங்கிறதான் ஒரு வேர் சொல். படிங்கிறது என்னதுங்க? ஒரு வேர் சொல். அதில் இருந்தால் நம்ம படித்தான், படித்த, படித்து அப்படின்னு பல்வேறு சொற்களை உருவாக்குறோம். அப்போ அந்த கலை சொல்லாக்கமும் எப்படி இருக்கணும்னா ஒரு வேர் சொல் உருவாக்கணும். அந்த வேர் சொல் வந்து அடுத்தடுத்த சொற்களை உருவாக்குற மாதிரி இருக்கணும். சரி தானே? ரைட். இவ்வாறு உருவாக்கி கொள்ளும் பொழுது மொழி தன்னை புதுப்பித்து கொண்டு புதிய செழிப்பினை பெற்று மேலும் வளர்ச்சி பெறும். எடுத்துக்காட்டாக வெப்சைட், பிளாக் போன்றவை தகவல் தொழில்நுட்பத்தின் புதிய கண்டுபிடிப்புகள். இவற்றிற்கு இணையான தமிழ் கலைச்சொற்களாக உள்ள இணையம், வலைப்பு போன்றவை தகவல் தொழில்நுட்ப கலைச்சொற்கள் ஆகும். கலைச்சொற்கள் பெரும்பாலும் காரண பெயர்களாகவே இருக்கும். சரிங்களா? இடுகுறி பெயர்னா அதான் இடும் சொல்லிட்டாங்க. பேர் ஒரு ரீசன் இல்லாமல் வச்சுருப்பாங்க. சரி தானே? ஆனால் காரண பெயர்னா காரணத்தோடு வச்சுருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க? காரணத்தோடு வச்சுருப்பாங்க. சரி தானே? ஏன் உங்கள் பேர் நதியான்னு வச்சாங்க? ஏன் உங்கள் பேர் நதியான்னு வச்சாங்க? தெரியலையா? நட்சத்திரப்படி நாவலை ஸ்டார்ட் ஆகணும் சார், அதெல்லாம் நதியான்னு வச்சுட்டாங்க சார்.
அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்படி காரணம் இருந்தானதுங்க காரணம். இப்போ யாரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் பேர் வச்சுருப்பாங்க. யாருக்காவது அப்படி இருக்கீங்களா இங்கே இருக்கிறதுல? சரிங்களா? ஓகே. இப்போ சில பேர்த்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், இந்த காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி அவங்க பெயர் வைக்கும்போது இருக்கும். அப்போ அதெல்லாம் காரண பெயர். அப்போ வெப்சைட் இந்த தொழில்நுட்ப பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காரண பெயர் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அகராதியில் கலைச்சொற்கள் குறித்து அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பொருள் தெரியாத சொற்களுக்கு பொருள் கூறுவதே அகராதியின் நோக்கம். ஆனால் கலைச்சொல்லாக்கம் என்பது பொருள் தெரிந்த பிறமொழி சொற்களுக்கு தாய்மொழியில் முன்பே உள்ள சொற்களை அடையாளம் காட்டியும் தேவையான விடத்து புதிதாக சொற்களை உருவாக்கியும் தருவதாகும். சரிங்களா? அப்போ வந்து ஒரு ஒரு சொல்லுக்கு மீனிங் பார்க்குறது தான் டிக்ஷனரி. ஒரு சொல்லுக்கு அதுக்கு இணையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் டிக்ஷனரி, அதுதான் அகராதி. ஆனால் கலைச்சொல்லாக்கங்கிறது ஏற்கனவே அந்த வார்த்தை நம்மகிட்ட அந்த சொல் இருக்கும், அப்படின்லாம் தேவைப்பட்டால் புதுசாக சொல்ல உருவாக்கணும். சரி தானே? ரைட் ரைட்டு. அடுத்த பக்கம் பார்க்குறேங்க. மருத்துவம், பொறியியல், தகவல் தொடர்பியல் முதலான துறை சார்ந்த கலைச்சொற்கள்லாம் இருக்குது நிறையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செடியன் இருக்கு பாருங்க, இருக்கா? மருத்துவமனை, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிளினிக்னு கொடுத்துருக்காங்க. மருத்துவமனைக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? கிளினிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கா? புது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹாஸ்பிட்டல் கொடுத்துருக்காங்களா? என் புக்கில் என்ன இருக்குது? என்னன்னு இருக்கு? கிளினிக்னு இருக்குது. சரி தானே? கிளினிக்னால் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பார்க்குறோம் டே டு டே லைஃப்பில், ஒரு சின்ன அளவில் இருந்தால் அது கிளினிக்னு சொல்கிறோம். சரி தானே? ரொம்ப ஒரு சிறிய அளவானது மட்டும் தான் கிளினிக்னு சொல்லுவோம், மற்றது வந்து மருத்துவமனை தான் சொல்கிறோம். ஆனால் இங்கே மருத்துவமனைன்னு கொடுத்து கிளினிக்னு கொடுத்துருக்காங்க. சரி தானே? அப்போ எக்ஸாமில் கேட்டால் நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்கணும்? மருத்துவமனைன்னு தான் கொடுக்கணும். சரி தானே? அப்போ அவங்க தப்புன்னு கொடுத்தாங்கன்னா, தவறாக ஆன்சர் கொடுத்தாங்கன்னா, இதுமாரி 11ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இது மாதிரி இருக்குது, நம்ம ப்ரூஃப் எடுத்து அட்டாச் பண்ணலாம். சரி தானே? அப்படியா? இல்லை, அது ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும் நீங்கள் மீன் பண்ணாதீங்க. சரிங்களா? ஹாஸ்பிட்டல் வேடர் இருக்குது, நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்து ஒரு நம்ம ப்ராக்டிக்கலாக அப்படி தான் பார்க்குறோம். இங்கே கிளினிக்னு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கிங்க. மீதி நம்ம அடுத்து நான் போவோம். சரி தானே? அடுத்தது பார்த்திங்கன்னா குருதி பிரிவுன்னு இருக்குது. என்னன்னு இருக்குங்க? குருதி பிரிவு, பிளட் குரூப் என்னதுங்க? அடுத்து மருந்தாளுநர், ஃபார்மசிஸ்ட். அடுத்து ஊடுகதிர், எக்ஸ்ரே, குடற்காய்ச்சல், டைஃபாய்டு. களிம்பு அப்படிங்கிறது ஆயின்மெண்ட். என்னதுங்க? ஆயின்மெண்ட். சரி தானே? அப்போ இங்கே தான் எக்ஸாமுக்கு வரதுக்கு இம்பார்ட்டன்ஸ் பல் போட்டுருங்க. நம்ம எல்லாம் அந்த வார்த்தை எப்படி உருவாக்குறேன்னு ஸ்டோரி தான் படித்தோமே ஒழிய. சரி தானே? எக்ஸாமுக்கு இதை தான் கேட்பாங்க. மருத்துவமனைனா என்ன? கிளினிக். அப்போ குருதி பிரிவுனா அது பிளட் குரூப், மருந்தாளுநர்னா ஃபார்மசிஸ்ட், ஊடுகதிர்னா எக்ஸ்ரே, குடற்காய்ச்சல்னா டைஃபாய்டு, களிம்புனா ஆயின்மெண்ட். சரி தானே? இதெல்லாம் இது பண்ணுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா எழுது சுவடி, நோட் புக், விடைச்சுவடி, ஆன்சர் புக், பொது குறிப்பு சுவடி, ரஃப் நோட் புக், விளக்கச்சுவடி, ப்ராஸ்பெக்ட்ஸ் போன்றவை கல்வி சார்ந்த கலைச்சொற்கள். இதெல்லாம் என்னதுங்க? கல்வி சார்ந்த கலைச்சொற்கள். எக்ஸாமில் எப்படி கேட்கலாம்? எது வந்து கல்வி சார்ந்த கலைச்சொல் அப்படின்னு கேட்கலாம். சரிதானே? இது வந்து கல்வி சார்ந்த கலைச்சொல். இப்போ எக்ஸாமில் அது மாதிரி கேட்டாங்க, வெறும் கலைச்சொல்லாக கொடுத்துட்டு ஏதோ ஒரு எக்ஸாமில் கல்வி சார்ந்த கலைச்சொல் எது, கல்வி சார்ந்த கலைச்சொல் எது அப்படின்னு கேட்டுட்டாங்க. பார்த்து வச்சுக்கணும். சரி தானே? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? ஓகே. இப்போ ஒரு கலைச்சொல் உருவாக்க போகிறோம் தமிழில். அப்போ எப்படிலாம் உருவாக்கணும்? ஒரு 2 பேரை கழிச்சுக்கு பாருங்கள். ஆக்கப்பெறும் சொல் தமிழ் சொல்லாக இருத்தல் வேண்டும். ஒரு சொல்லை உருவாக்குறாங்களே, அது எப்படிப்பட்ட சொல்லாக இருக்கணும்? தமிழ் சொல்லாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? தமிழ் சொல்லாக இருக்கணும். பொருள் பொருத்தமுடையதாக, அதே நேரத்தில் செயலை குறிப்பதாக அமைதல் வேண்டும். பொருள் பொருத்தமாகவும் இருக்கணும், அந்த செயலையும் குறிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வடிவில் சிறியதாக, எளிமையாக இருத்தல் வேண்டும். அடுத்து என்ன கொடுக்குறாங்க? சிறியதாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும் பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓசை நயமுடையதாக இருத்தல் வேண்டும். அந்த சொல் எப்படி இருக்கணும்? ஓசை நயமுடையதாகவும் இருத்தல் வேண்டும். அதுக்கு அடுத்த வரியில் தமிழ் இலக்கண மரபுக்கு உட்பட்டதாக இருத்தல் வேண்டும். நல்லவை அல்லாதவற்றை குறிக்கக்கூடாது. சரிதானே? அப்போ கலைச்சொல்லை உருவாக்கும் போது அது தமிழ் சொல்லாக இருக்கிறது உறுதிப்படுத்தணும், பொருள் பொருத்தமாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும். சரிதானே? ஓசை நயமுடையதாக இருக்கணும், தமிழுக்குரிய மரபுடையதாக இருக்கணும். நம்ம மரபு இருக்குல்ல, அந்த மரபை நிறைவு செய்கிறதா இருக்கணும். இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள்,
நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகி கொண்டிருக்கும் சூழலில் அதற்கான கலைச்சொல் வாக்கங்களும் நிகழ்ந்து கொண்டே உள்ளன. பெரும்பாலும் அவை ஏற்றளவில் இருக்கின்றன. அக்கலைச்சொற்களை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். எடுத்துக்காட்டாக இமெயில், ஸ்மார்ட் ஃபோன், விண்டோஸ் 10, 8G ஆகிய ஆங்கில சொற்களுக்கு இணையாக. சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே தான் எக்ஸாமுக்கு வரதுருக்கு வச்சுக்கணும். இமெயிலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மின்னஞ்சல். இமெயிலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மார்ட் ஃபோன். எக்ஸாமில் கேட்டதுங்க, ஸ்மார்ட் ஃபோன் பிவைக்கு வருது, எக்ஸாமில் கேட்டது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னதுங்க? திறன்பேசி. இப்போ நீங்கள் வச்சுருக்கோம்ல, இது மாதிரி ஃபோன்லாம் ஸ்மார்ட் ஃபோன். இது மாதிரி ஃபோன்லாம் என்னதுங்க? ஸ்மார்ட் ஃபோன். சரி தானே? அடுத்து பாருங்கள், விண்டோஸ் 10 அப்படின்னு இருக்கா, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பலகணி 8. 8Gக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8ஆம் தலைமுறை. என்னதுங்க? 8ஆம் தலைமுறை அப்படின்ட்டு இருக்கா? ரைட். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த பரவாயில்ல, இதழ்கள், மின்னிதழ்கள் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் இணையதளம் போன்றவற்றிலிருந்தும் பெற முடியும். சரிதானே? தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் 20க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு கலைச்சொற்களை வெளியிட்டுள்ளது. பள்ளியில் செயல்படும் கையெழுத்து இதழில் கலைச்சொற்களுக்கென தனியிடம் ஒதுக்கி மாணவர்களிடையே கலைச்சொற்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். மாணவர்கள்லாம் போனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சரிதானே? இதை தாண்டி பார்த்திங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் என்னது? திறன்பேசி. டச் ஸ்க்ரீன் தொடுதிரை. பக். கெசட் அரசிதழ். கெசட்னு ஒன்று இருக்குது. சரி தானே? அரசிதழ். அதில் தான் ஏதாவது அரசாணையெல்லாம் வெளியிட்டாங்கன்னா அதில் வெளியிடுவாங்க. முக்கியமான செய்திலாம் அதில் ரொம்ப அதுதான் அத்தன்டிகேட்டடானது. அதை வெளியிட்டால் அது உறுதியானதுன்னு நடக்கும். அரசுதழ். பேரே அரசுதழ்னு இருக்குது. சரிங்களா? இப்போ அரசு வெளியிடும். இது போல் மத்திய அரசாங்கத்துலேயும் இருக்குது. சரிங்களா? அடுத்த டெஸ்பேட்ச், அனுப்புகை. சரிங்களா? ஒரு அலுவலகம் இருக்குது, அங்கே அந்த அலுவலகத்தில் கடிதம் அனுப்புவதற்குன்னு ஒரு பிரிவு இருக்கும், அதுதான் டெஸ்பேட்ச் செக்ஷன். அப்போ அனுப்புகை பிரிவு அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து சப்சிடி, நல்கை. பழைய புக்கில் மானியம்னு இருக்கும், புது புக்காக இருந்தால் நல்கைன்னு இருக்குது, குறிச்சிக்கிங்க. பழைய புக்கில் மானியம்னு இருக்கும், யாருக்காவது மானியம் இருந்தால் நீங்கள் நல்கைன்னு மாற்றி எழுதிக்கிங்க. எப்படி எழுதிக்கணும்? நல்கைன்னு மாற்றி எழுதிக்கணும். சரிதானே? சப்சிடி. இதை தான் நீங்கள் பேசணும்ல. நம்ம சிலிண்டர் வாங்குகிறோம், சிலிண்டருக்கு என்ன கொடுக்குறாங்க? சப்சிடி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? சப்சிடி கொடுக்குறாங்க. சரிதானே? அதுபோல் உரம் வாங்குவோம், உரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? கூட்டுறவு வங்கியில் உரம் வாங்குவோம், அப்போ என்ன பண்ணுவாங்க? சப்சிடி கொடுப்பாங்க. சரி. அடுத்து சீலிங். சீலிங்னா உச்சவரம்பு. சீலிங் என்னதுங்க? உச்சவரம்பு. சரிங்களா? வீட்டில் மேலே இருக்கிறது சீலிங் தான். சரிங்களா? வீட்டில் சீலிங் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு கேட்பாங்க, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்புறம் இன்கம் டேக்ஸ்லாம் வந்தால் பார்த்திங்கன்னா அதில் சீலிங் சொல்லுவாங்க. 10 லட்சம் வரைக்கும், 12 லட்சம் வரைக்கும் வரி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உச்சவரம்பு என்ன ரேஞ்சு அப்படிங்கிறது தான். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர். என்னதுங்க? சர்க்குலர்னால் சுற்றறிக்கை. அதெல்லாம் தெரியும், உள்ளெல்லாம் தெரியும். அதுக்கு அடுத்த பக்கத்தில் சப்ஜூனியர், மிக இளையோர். நீங்கள் 3rd இயர் படிக்கிறீங்க, அப்போ 2ஆம் வகுப்பு படிக்கிறவங்க ஜூனியரு, ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க சப்ஜூனியர். சரிங்களா? மிக இளையோர். அடுத்த சூப்பர் சீனியர், மூத்தோர். சரிதானே? இப்போ மூத்தோர் இல்லைன்னா நல்லா நமக்கு தெரியும்ல, அவர் என்னை விட ரொம்ப பெரியவர், அப்போ மூத்தோர். அடுத்த கேரம், 4ஆங்குடி ஆட்டம். கேரம் என்னதுங்க? 4ஆங்குடி ஆட்டம். ஏன் 4ஆங்குடி ஆட்டம்? 4 பக்கத்துலேயும் குழி இருக்குது, அப்போ என்ன பேர்? காரண பேர். என்ன பேருங்க? காரண பேர். அடுத்து சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி. அடுத்து என்னதுங்க? சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி. சரிதானே? அடுத்த கஸ்டமர், வாடிக்கையாளர். கன்சியூமர், நுகர்வோர். சரிங்களா? அடுத்து அக்கௌண்ட், பற்று வரவு கணக்கு. பற்று வரவு கணக்கு. சரிங்களா? அங்கே வரவு ஏன் இக்கு வந்திருக்கு? முற்றிய நுகரம். சரிங்களா? என்னதுங்க? முற்றிய நுகரம். குசுடுதுபுரு தவிர, கூசுடு. சரிங்களா? அதை தவிர மீறி எந்த உகரம் வந்தாலும் அது என்னது? முற்றிய நுகரம். சரிங்களா? முற்றிய நுகரம். அது தனக்குரிய மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்காது. அப்படி குறைந்து ஒழிக்கலைன்னா கூட குறைந்து ஒழிக்காது, ஆனால் உங்களுக்கு வலிமிகுமான வலிமிகுமான என்னதுங்க? வலிமிகும். அது ரெஃபரைன் இருக்குது. ரெஃபரைன் என்னதுங்க? நடுவர். சரிதானே? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அவர் இன்னொரு கட்டாக இருக்குது பாருங்கள், அதை நேராக பார்த்துருங்க.
அப்படியே அந்த இதில் வலது கை பக்கத்தில் இருக்கா? ஓகே. பழந்தமிழ் இலக்கிய சொல்லை பயன்படுத்துதல். ஏதாவது ஒரு வந்து மொழிபெயர்க்கிறோம், அப்போ வந்து அதுக்கு வந்து பழந்தமிழ் இலக்கிய சொல்லை பயன்படுத்துகிறோம். சரிதானே? அப்போ வளவன் இருக்குது, பைலட் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோம்? வளவன். வளவன் ஏவா வான ஊர்தி அப்படின்னு இருக்குது. வளவன் ஏவா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்தி இருந்துச்சா, அதில் பைலட்டே இருக்க மாட்டாராம். வளவன் ஏவா வான ஊர்தின்னு இருக்குது. அப்போ பழந்தமிழ் இலக்கியத்தில் ஒரு சொல் இருக்குது. அப்போ கலை சொல்லாக்கம் படிக்கும் போதே ஒரு நிபந்தனை படித்தோம். அது என்னது? ஏற்கனவே இருக்க சொற்களை பயன்படுத்துதல், தேவைப்படும் புதிய சொற்களை உருவாக்குதல்னு பார்த்தோம். அப்போ ஏற்கனவே என்ன இருக்குது? வளவன் இருக்குது. சரிங்களா? அந்த சொல்லை எடுத்து பயன்படுத்திக்கிறோம் பைலட்டுக்கு. சரிங்களா? அடுத்து பேச்சு மொழி சொல்லை பயன்படுத்துதல். சரிங்களா? அம்மை அப்படிங்கிறதுக்கு மீசல்ஸ் அப்படிங்கிறதுக்கு அம்மைன்னு பயன்படுத்துகிறோம். என்னன்னு பயன்படுத்துகிறோம்? அம்மைன்னு பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அடுத்தது பிறமொழி சொல்லினை கடன் பெறல். டெசிமல் இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டோம். சரிங்களா? அதை வந்து கடன் பெற்று அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி டெசிமலுக்கு தசம முறை. என்ன முறைங்க? தசம முறைன்னு பயன்படுத்திக்கிட்டோம். சரிதானே? அடுத்து புதுச்சொல் படைத்தல். மாலிக்குள் இருக்குது, அங்கே மூலக்கூறுன்னு புதுசாக சொல்ல உருவாக்கியிருக்கோம். மாலிக்குளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? மூலக்கூறு அப்படின்னு புதுசாக உருவாக்கியிருக்கோம். அடுத்து உலக வழக்கை ஏற்றுக்கொள்ளல். உலகமே எக்ஸ்ரேன்னு சொல்லணும், நம்மளும் எக்ஸ் கதிர்னு சொல்லுவோம். அதான் உலக வழக்கு. எக்ஸ்ரேன்னு எல்லாமே சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்கிறோம்? எக்ஸ் கதிர்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களை மொழிபெயர்த்தல். இது மொழிபெயர்த்து பயன்படுத்துறது. சரிங்களா? தசமம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அதுதான் பிறமொழி சொற்களை வந்து பெறுதல், அது வேறு மொழி சொல். சரிங்களா? கடன் பெறல் கொடுத்தோம், தசமம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்திக்கிறோம். புஷ்பன் இருக்குது, புஷ்பன் என்ன? மலர், பூ. சரிதானே? அது பிறமொழி சொல். சரிதானே? அப்போ தசமம்ங்கிறது பிறமொழி சொல், கேணிங்கிறது பிறமொழி சொல், கிணறுங்கிறது தான் தமிழ் சொல். சரிங்களா? அப்போ ஒளிச்சேர்க்கைன்னு இருக்குது. சரிங்களா? ஒளிச்சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், சொல்ல என்ன பண்ணியிருக்கோம்? மொழிபெயர்த்துருக்கோம். சரிங்களா? ஃபோட்டோ அப்படின்னா ஒளின்னு அர்த்தம், சிந்தசைஸ்னால் சேர்க்கைன்னு அர்த்தம். அப்போ ஃபோட்டோசிந்தசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒளிபெயர்த்து பயன்படுத்தும் சொற்கள். மீட்டர்ன்னு இருக்கும், அதை என்ன பண்ணுறோம்? மீட்டர்னே பயன்படுத்துகிறோம். ஓம்னு இருக்குது, அப்படியே தமிழில் எழுதிடுறோம். கம்ப்யூட்டர்னா இம்ப்யூட்டர் எழுதிடுறோம். கம்ப்யூட்டருக்கு தனியாக சரியான தமிழ் சொல் என்னது? கணினி. சரிங்களா? ஆனால் கம்ப்யூட்டர்னு அப்படியே பயன்படுத்தினா அதுதான் ஒளிபெயர்த்து பயன்படுத்துதல். அதுக்கு என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ண என்ன வருமோ அதை அப்படியே எழுதிடுறது. சரிதானே? ரைட்டு. அடுத்து பாருங்கள், உலக அளவிலான குறியீடுகள் சூத்திரங்கள். அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? ஆல்மோஸ்ட் அப்படியே தான் பயன்படுத்துகிறோம். சரி, இதுக்கு மேலே ஒரு செய்தி இருக்குது பாருங்கள். இந்த கட்டத்துக்கு மேலே அறிவியல் கலைச்சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறைகள் குறித்து அறிவியல் அறிஞர் வாசை குழந்தைசாமி அவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் சொன்னவர் யாருங்க? வாசை குழந்தைசாமி. வாசே. சரிங்களா? அவர் தான் சொல்கிறாரு எப்படிலாம் நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர் சொல்லியிருந்திருக்காரு. அவர் பிறமொழி சொற்கள் பெறுதல், பேச்சு மொழி சொல்லை பயன்படுத்துதல், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த பக்கத்தில் 3வது வரியில் சரிங்களா பர்சனாலிட்டின்னு இருக்குது. பர்சனாலிட்டின்னு என்னதுங்க? ஆளுமை. பர்சனாலிட்டின்னு இருக்குது, அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆளுமை. பர்சனாலிட்டினா ஆளுமை. அடுத்த எமோஷன் இருக்குது, என்னதுங்க? உணர்ச்சி. எமோஷனுக்கு என்னதுங்க? உணர்ச்சி. இதுதானே? அடுத்து என்ன இருக்குது? பிளாஸ்டிக்னு இருக்குது, அதுக்கு நெகிழி. அதுக்கு என்னதுங்க? நெகிழி. பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நெகிழி. அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர்னு இருக்குது. சரிங்களா? மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டருக்கு என்னதுங்க? மின் படிக்கட்டு. மின் படிக்கட்டு. அடுத்த என்ன இருக்குது? அப்பார்ட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? அடுக்குமாடி குடியிருப்பு. அடுக்குமாடி குடியிருப்பு. அடுக்குமாடி குடியிருப்பு. ஓகே. அடுத்து என்ன இருக்குது? ஸ்டான் இருக்குது. சரிங்களா? ஸ்டானா வைக்கோல்னு அர்த்தம். ஸ்டான்னு அர்த்தம் வைக்கோல்.
ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டில் இருக்குது. சரிங்களா? பெருந்திரல் பயிற்சி, கூட்டுடற் பயிற்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. மாஸ்டில் ஸ்கூலில் நடக்கும்ல, வெள்ளிக்கிழமை நடக்கும்ல, அதுதான். சரிங்களா? அது வந்து பெருந்திரல் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்லாம் கூட்டு உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பெருந்திரல் பயிற்சி, பெருந்திரல் பயிற்சி அல்லது கூட்டு உடற்பயிற்சி. பெருந்திரல் பயிற்சி ஆப்ஷன் என்ன வருதோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. பெருந்திரல் பயிற்சி அல்லது சரிங்களா கூட்டு உடற்பயிற்சி. கூட்டு உடற்பயிற்சி. அடுத்து என்ன இருக்குது? ஹார்டிகல்ச்சர் இருக்குது. என்னதுங்க? ஹார்டிகல்ச்சர் தெரியும். அதுக்கு தோட்டக்கலை. ஹார்டிகல்ச்சர் என்னதுங்க? தோட்டக்கலை. அடுத்து ஆவரேஜின் இருக்குது, அது சராசரி. ஆவரேஜின் இருக்குது, அது சராசரி. அடுத்தது என்ன இருக்குது? ஷிப்னு இருக்குது. ஷிப்னு என்னது? கப்பல். அதுக்கு களம் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? களம், கப்பல். ஷிப்னா கப்பல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா களம் அப்படிங்கிற சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? அது கீழே பார்த்தீங்கன்னா கட்டத்தில் ஒரு சொல்லை மொழிபெயர்க்கும் போதோ அல்லது புதிய சொல்லை உருவாக்கும் போதோ அச்சொல் அதே போன்று வேறு பல சொற்களை உருவாக்க உதவ வேண்டும். எடுத்துக்காட்டாக லைப்ரரி என்னும் ஆங்கில சொல்லுக்கு நூலகம், நூல் நிலையம் ஆகிய சொற்கள் கையாளப்படுகின்றன. ஏற்கனவே கலைச்சொல் வந்து ஒரு வேறு சொல்லாக இருக்கணும். கலைச்சொல் எப்படி இருக்கணும்? ஒரு வேறு சொல்லாக இருக்கணும். அந்த சொல்லிருந்து வேறு சொற்கள் உருவாக்க வேண்டும். உருவாக்க முடியணும். சரிதானே? அதுதானே வேறு சொல். அப்போ இங்கே லைப்ரரி அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, லைப்ரரினா நூலகம். லைப்ரரினா அதுங்க நூலகம். லைப்ரரியன் அப்படின்னா நூலகர். என்னதுங்க? அதே சமயத்தில் லைப்ரரி சயின்ஸ்னால் நூலக இயல். இப்படி வெவ்வேறு சொற்களை உருவாக்க முடிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் பலரும் கலைச்சொற்களை உருவாக்கிய வண்ணம் உள்ளனர். கற்றறிந்தோர், கற்றறியாதோர், கைவினைஞர்கள், பயிற்றுனர், மாணவர்கள், மகளிர், குழந்தைகள் என பலரும் கலைச்சொற்களை தாமாகவே உருவாக்குகின்றனர். அறிவியல் கலைச்சொற்களை உருவாக்கும் போது பல்வேறு சொற்களை ஆகின்றனர். எடுத்துக்காட்டாக ஆன்டிபயோட்டிக்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள்லாம் வருது பாருங்கள். இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும், பார்த்துக்கணும். ஆன்டிபயோட்டிக் பொறுத்த வரைக்கும் எதிர் உயிர் பொருள், நுண்ணுயிர் கொல்லிகள், உயிர் எதிர் நச்சுகள், கேடுயிர் கொல்லிகள், நச்சுயிர் கொல்லிகள் என பல்வேறு கலைச்சொற்களை பயன்படுத்தி வருகின்றனர். ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான். வாட்ஸ்அப்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர்லாம் பார்த்தோம்? புலனம் பார்த்தோம், கட்சவி அஞ்சல் பார்த்தோம், என் வினவி பார்த்தோம். என்னதுங்க? என் வினவி பார்த்தோம். இப்படி இன்னும் நிறைய பேர் இருக்குது. சரிதானே? இப்போ நம்ம வந்து ஒரு 3 பேர் தான் சொல்கிறோம். அப்படி 10 பேர் 15 பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பேர் வைப்பாங்க. அதுக்கு காரணத்தை விளக்குவாங்க. முன்னாடிலாம் தினமணியில் வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இதேமாரி ஒரு வாரம் ஏதோ ஒரு சொல்லுக்கு வந்து கேட்பாங்க. அடுத்த வாரத்துக்குள்ளே இதுமாரி லெட்டர் போடுங்க, கடிதம் போடுங்க, கலைச்சொல் உருவாக்கி அதுக்கான விளக்கத்தோடு அனுப்புங்க அப்படிம்பாங்க. அப்புறம் கீழே வந்து இந்த சொல்ல நம்ம பயன்படுத்திக்கலாம், இது பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஸோ தோராயமாக ஒரு என்ன கேட்குறது, மக்கள்கிட்டே கேட்குறது. சரிதானே? ரைட்டு. அப்போ அது போல் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்னா எதிர் உயிர் பொருள், நுண்ணுயிர் கொல்லிகள், உயிர் எதிர் நச்சுகள், கேடுயிர் கொல்லிகள், நச்சுயிர் கொல்லிகள்னு பல்வேறு பெயர்கள் இருக்குது. அதுபோல் பாருங்கள், பாரதியார் பார்த்திங்கன்னா மெம்பர் அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்திங்கன்னா பல சொற்களை வந்து உருவாக்க முயற்சி செய்வார். தென்னாப்பிரிக்காவின் பெண்கள் விடுதலை எனும் தலைப்பில் கட்டுரை எழுத தொடங்கிய பாரதி மெம்பர் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல்லொன்றை உருவாக்க முனைந்தார். மெம்பர் என்பதற்கு சரியான தமிழ் சொல் எனக்கு அகப்படவில்லை. இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அவையவி சரியான வார்த்தை இல்லை. அவையவி போடலாமா அப்படின்னு பார்க்குறாரு, அது சரியாக வரல. அங்கத்தான், அது கட்டி வராது. அடுத்து பார்த்திங்கன்னா சபிகன் சரியான பதம்தான், ஆனால் பொது ஜனங்களுக்கு தெரியாது. யாரேனும் பண்டிதர்கள் நல்ல பதங்கள் கண்டுபிடித்து கொடுத்தால் புண்ணியம் உண்டு. என்னால் உருவாக்க முடியல, நீங்கள் யாராவது வந்து எனக்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி பாரதியார் கேட்குறாரு. அரை மணி நேரம் யோசித்து பார்த்தேன், உருப்பாளி, ஏதெல்லாமோ நினைத்தேன்,
ஒன்றும் மனதிற்கு பொருந்தவில்லை, என்ன செய்வேன்? கடைசியாக மெம்பர் என்று எழுதிவிட்டேன். சரிங்களா? அவர் எழுதுறாரு, இந்த சொல்லுக்கு என்ன சொல் போடலாம், அதை போடலாமா, இதை போடலாமா, இதை போடலாம்னு யோசனை பண்ணி பார்க்குறாரு. இப்போ மெம்பருக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? உறுப்பினர்னு. சரிங்களா? பாரதியார் எப்போ இருந்தார்? 1921 இறந்தார். சரிங்களா? அவர் இறந்து 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. அப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த அவர் எழுதும்போது, சரிங்களா, 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகுது. அப்போ வந்து அவருக்கு என்ன சொல்ல அப்படிங்கிறது தெரியல. உறுப்பாளின்னு யோசனை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட உறுப்பினர்னு நீங்கள் வச்சுருக்கோம். சரி தானே? ரைட்டு. அப்போ மெம்பர்னு எழுதி விட்டேன். இன்னும் 6 முறை யோசித்து சரியான பதங்கள் கண்டுபிடித்து மற்றொரு முறை சொல்கிறேன். ஒதுங்கிட்டு வச்சுமோ பின்னாடி அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறார். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? நிறுத்தற்குறிகள். என்ன இருக்குதுங்க? நிறுத்தற்குறிகள் இருக்குது. அடுத்து நிறுத்தற்குறிகள் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? நிறுத்தற்குறிகள் பார்க்குறோம். சரிங்களா? மொழியை கற்கும் ஒருவர் படித்தல், எழுதுதல், கேட்டல், பேசுதல் என்னும் பல்வேறு திறன்களை உள்ளடக்கியவராக இருத்தல் விளங்க வேண்டும். குறிப்பாக படித்தல் என்னும் திறனானது வரி வடிவத்தை காணுதல், முறையாக ஒலித்தல், பொருள் உணர்தல் ஆகிய 3 செயல்களை உள்ளடக்கியதாகும். சரிங்களா? அப்போ படிக்கிறது என்னது? நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம்னா தெளிவாக சொல்லணும். என்ன சொல்கிறோம்னு. சரிங்களா? புரியுதுங்களாங்க? நம்ம ஏதாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா என்ன கம்யூனிகேட் பண்ணணும் முதல்ல கிளியராக தெரியணும். சரி, இதில் என்ன சொல்ல போகிறோம், இல்லைனா இதை வந்து எப்படி பிழைகளாமல் எழுதுறது. ஏன்னா அப்போ தான் அதோடைய பொருளை நம்ம மற்றவங்களுக்கு சரியாக சொல்ல முடியும். சரிங்களா? ஏற்கனவே கூட சொல்லியிருந்துருப்பேன் நிறுத்தற்குறிகள் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு. ஒரு உணவு விடுதியில், ஹோட்டலில், சரி தானே, என்ன எழுதி போட்டிருந்தாங்களாம்? இன்று முதல் சில தோசைக்கு சர்க்கரை கிடையாது, இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னு எழுதிட்டாங்க. உடனே வந்து ஒருத்தர் சர்க்கரை கேட்டாராம். இவர் என்ன சொன்னார்? அங்கே வந்து அறிவிப்பு பலகையில் என்ன எழுதியிருக்கு? நோட்டீஸ் போடல. இன்று முதல் வந்து, சரிங்களா, தோசைக்கு சர்க்கரை கிடையாது, இது முதல் தோசை கிடையாது, 2வது தோசை அப்புறம் கொடுங்க, அப்போ சர்க்கரை கொடுங்க அப்படின்ட்டாராம். சரிங்களா? உடனே இனிமேல் மாற்றி எழுதினாங்களா வாசகத்தை. இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது, இனிமேல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது. உடனே மறுபடியும் சர்க்கரை கேட்டாராம். ஏன்னு கேட்டால், நீ மேல் தோசைக்கு தானே கிடையாதுன்னு கேட்டா, இது கீழ் தோசை, நான் 2 தோசையாக வாங்கினேன். அப்போ ஒரு நிறுத்தற்குறி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வித்தியாசத்தை ஏற்படுத்திக்கிட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது பொருளை வந்து மாற்றி படிக்க வைக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் நம்ம பெரும்பாலும் எழுதும்போது சொற்றொடர்களை சிறிய சிறிய சொற்றொடராக எழுதணும். ரொம்ப பெருசாக எழுதக்கூடாது. ஒரு பேரா அப்படிலாம் எழுதிக்கிட்டு கூடாது. எங்கேயுமே நிறுத்தற்குறி எந்த வித குறியீடுகளும் இல்லாமல் ஒரு பேராக சில பேர் எழுதுவாங்க. என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது. ஏதோ கோடை மாங்க, தூரல் மக, குடம் மாங்க, ஒன்றும் தெரியாது. சரி தானே? அதில் என்ன தான் இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்க, ஒன்றும் புரியாது. ஏற்கனவே நம்ம சொன்னாலே சரியாக புரியாது. இல்லை புரியாத மாதிரி வேணும் சொன்னால் புரியுமா? புரியாது. சரி தானே? அப்போ சரியாக அப்படி பயன்படுத்தணும். சரி, அப்போ நம்ம பேசும்போது வந்து சுருக்கமாகவும் பேசணும், தெளிவாக பேசணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பேசுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பேசணும். பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சிந்திச்சு பேசணும். திருக்குறள் இருக்குது, அப்படி தானே? எவ்வளவு சிறியதாக இருக்குது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். 2 வரி தான். முயற்சி திருவினையாக்கும், முயற்சி செய்தால் திருவினை வெற்றி கிடைக்கும் உனக்கு. சரிதானே? முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி இல்லைன்னா அவ்வளோதான், இது பண்ண முடியாது. அப்போ ரொம்ப சிறிய அளவு தான். அதேமாதிரி எழுதுறது கஷ்டம், கடினம். சரிதானே? ரொம்ப சுருக்கமாக எழுதுறதும் சுருக்கமாக பேசுகிறதும் கடினம். வளவளன்னு பேசுகிறது பேசலாம். சரிங்களா? சுருங்கக்குறி பொருள் புரிய வைப்பது வந்து கடினம். அப்போ நம்ம மற்றவன்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி எப்போதுமே கம்யூனிகேஷன் இல்லை. நம்ம மற்றவன்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? திட்டமிட்டு பேசணும். நம்ம என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம், நம்ம முன்னாடி தயாரிப்பு பண்ணிக்கிட்டு பேசணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அவருடைய நேரத்தையும் நம்ம வீணாக்காமல் இருக்கும். சரிதானே? ஏன்னா வந்து அப்படி இல்லைன்னா கம்யூனிகேட் பண்ண முடியாது. ரொம்ப கிளியராக கம்யூனிகேட் பண்ண முடியாது. மற்றவங்களுடைய நேரமும் முக்கியம்ல. அப்போ நம்ம என்ன பர்பஸ்க்காக கால் பண்ணுறோம், இதை பேசுகிறோம், அவர் இது சொன்னால் நம்ம என்ன சொல்லணும், நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு நம்ம தயார்படுத்திக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? பெரும்பாலும் கம்யூனிகேஷன் வந்து பேசணும். சரிதானே? இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சு?
நாகரிக உலகத்தில் யார் வேணாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணுவாங்க, அப்படி தானே? கேட்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களா, ஃப்ரீயாக இல்லையா, பேசலாமா பேசக்கூடாதா, எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம மட்டும் கால் பண்ணுவோம், சரி தானே? அவங்க வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. சில சமயம் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க எடுக்கிற வரைக்கும், சரி தானே? நம்ம இங்கேயே இருப்போம், வகுப்பில் இருப்போம், ஃபோன் பண்ணுவாங்க, கட் பண்ணி விடுவோம், மறுபடியும் அடிப்பாங்க, மறுபடியும் கட் பண்ணுவோம், விட மாட்டாங்க. இல்லை 4-5 முறை அடிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். அப்போ வந்து இப்போ இப்படிப்பட்ட காலத்தில் வந்து நம்ம பேசுவது, எழுதுவது, எந்த நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை வந்து தெளிவாக கூறுவதற்கு எழுத்து வடிவத்தில் நிறுத்தற்குறிகள் உங்களுக்கு பெருசாக உதவுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரி தானே? அப்போ குறிப்பாக படித்தல் எனும் திறனானது வரி வடிவத்தை காணுதல், முறையாக ஒடித்தல், பொருள் உணர்தல் ஆகிய 3 செயல்களை உள்ளடக்கியதாகும். இவற்றுள் எந்த செயலில் குறைவு ஏற்பட்டாலும் படித்தல் என்பது முழுமையடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் சரி, இந்த 3ல் அது சரியாக வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தொடரையோ பத்தியையோ கட்டுரையோ படிக்கும்போது பொருள் உணர்வுக்கு ஏற்ப நிறுத்தி படிக்க வேண்டிய இடத்தில் நிறுத்தியும், சேர்த்து படிக்க வேண்டிய இடத்தில் சேர்த்தும், வியப்பும் அச்சம் வினா முதலிய உணர்வுகள் வெளிப்படும் இடங்களில் அவற்றை வெளிப்படுத்தியும் படிக்க வேண்டியது படிப்பவர்தம் கடமையாகும், சரிதானே? நம்ம படிக்கும்போது நம்ம ஒரு அச்சம்னா அப்படியே சில பேர் பேசுவாங்க, அது போல், சரிதானே? நம்ம பேச்சிலேயே அச்சத்தை தெரியப்படுத்துறது, ஒரு வினானா அங்கே தெரியப்படுத்துறது, சரிதானே? அப்படி தான் நம்ம படிக்கணும், அப்படி தான் நம்ம பேசணும், சரி ரைட். பேருந்து, தொடர்வண்டி, வானூர்தி போன்றவை நிற்கும் இடத்திற்கு நிறுத்தம் என்பது பெயர். என்னான்னு பேருங்க அது பேர்? நிறுத்தம். அவற்றை போலவே மக்கள் உணர்வின் இயக்கமாக விளங்கும் மொழியின் இயக்கத்திற்கும் நிறுத்தம் உண்டு. வண்டிகள் சாலை விதிகளுக்கு ஏற்ப இயங்கவும் நிறுத்தவும் விலகவும் ஒதுங்காமல் பின்வரவும் என குறிகள், விளக்குகள், ஒளிகள் உள்ளவை போல சொற்றொடர் நிறுத்தங்களுக்கும் குறிகள் என்னும் அடையாளங்கள் உண்டு. அவற்றிற்கு நிறுத்தற்குறிகள் என்று பெயர், சரிதானே? எப்படி பேருந்து நிறுத்துகிறாங்களோ அதுபோல் நம்ம மொழியில் எழுதும்போது பேசும்போது அங்கங்கே நிறுத்தற்குறிகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறைமலை அடிகள் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார். மறைமலை அடிகள் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார். மறைமலை அடிகளார் எழுதிய நூல்களை அறிந்திராத ஒருவர் நிறுத்தற்குறிகள் இடம்பெறாத இத்தொடரை படிக்கும் பொழுது மரணத்துக்கு பின் அவர் எப்படி எழுத முடியும் அப்படி தானே நமக்கு தோணுது. என்ன கொடுத்துருக்காங்க? மறைமலடிகள் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்னும் நூலை ஏற்றினார்னா அவர் தான் இறந்து போயிட்டாரு, அப்புறம் எப்படி நூல் எழுதியிருப்பார்? இறந்ததுக்கப்புறம் எப்படி எழுத முடியும் அப்படி தானே யோசிக்க தோணுது. ஆனால் அது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, சரிங்களா, மறைமலை அடிகள் என்னும் பெயருக்கு பின் கார்புள்ளியும், சரிங்களா, கார்புள்ளினா கமா, மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்பவற்றின் முன்னும் பின்னும் மேற்கோள் குறியும் இட்டு மறைமலடிகள், இப்போ பாருங்களேன், மறைமலடிகள் கமா, சரிங்களா, அதாவது கால் புள்ளி, அப்புறம் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார், சரிங்களா, மேற்கோள் குறி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒற்றை மேற்கோள் குறி எக்ஸாமில் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க, எக்ஸாமில் கேட்பாங்க, இதே மாதிரிலாம் கேட்பாங்க. அப்போ ஒரு நூலுடைய பெயர் கொடுத்தா அங்கே ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தணும். எதை பயன்படுத்தணும்? ஒற்றை மேற்கோள் குறியை பயன்படுத்தணும் என்று எழுதும்போது பொருள் தெளிவாகிவிடும் அல்லவா? எனவே நிறுத்தற்குறிகள் ஒரு தொடரில் உள்ள பொருள் வேறுபாட்டை உணர்த்துவதற்கு அடிப்படையாக விளங்குகின்றன என்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறுத்தற்குறிகளை பயன்படுத்தி படிக்க முயலும்போது தெளிவாக பொருள் உணர்ந்து படிப்பவர்களும் கேட்பவர்களும் பயன்பெறுவர். நிறுத்தற்குறிகளை இடாமல் எழுதுவதோ இடமாற்றி இக்குறிகளை இடுவதோ தொடரின் பொருளை மாற்றிவிடும். சில வேளைகளில் முற்றிலும் பிழையான பொருளை தந்துவிடும். எனவே நிறுத்தற்குறிகள் மொழியை தெளிவாக பேசவும் படிக்கவும் எழுதவும் துணை நிற்கின்றன. இனி நிறுத்தற்குறிகள் சிலவற்றையும் அவற்றை எவ்விடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எடுத்துக்காட்டுடன் பார்ப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிதானே? எக்ஸாமுக்கு நம்ம இதை தான் கேட்பாங்க, இருந்தாலும் இது தெரியாமல் அது போகக்கூடாது. நிறுத்தற்குறியுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ மரணத்திற்கு பின் மனிதர் நிலை அப்படிங்கிற நூலை மறைமலடிகள் எழுதியிருக்காரா, எந்த நிறுத்தற்குறியும் இல்லைன்னா பொருள் தவறாக போகுது, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ கார்புள்ளி பொருட்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள், எச்ச சொற்றொடர்கள், எடுத்துக்காட்டுகள், இணைப்புச் சொற்கள், திருமுக விழி, இணைமொழிகள் முதலிய இடங்களில் கார்புள்ளி வருதல் வேண்டும். எங்கெங்க வாசிங்க? பொருட்களை தனியாக குறிப்பிடும் இடங்கள், எச்ச சொற்றொடர்கள், அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டுகள், இணைப்புச் சொற்கள், திருமுக விழி, இணைமொழிகள், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்புள்ளி வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ அறம் பொருள் இன்பம் வீடு என வாழ்க்கை பேர் 4. இங்கெல்லாம் என்ன பண்ணோம், எந்த கமாவும் நம்ம வரக்கூடாது, கமா வச்சு எழுதணும். நாம் எழுதும்போது பிழையற எழுத வேண்டும். இனிய நன்கு படித்தான், அதனால் கமா தேர்ச்சி பெற்றான். சரிதானே? அப்போ படித்தானுக்கு ஒரு அரைக்கார் புள்ளிலாம் வந்திருக்கு. ஐயா அங்கே ஒரு அரைக்கார் புள்ளி வந்திருக்கு, அரைப்புள்ளி வந்திருக்கு. அடுத்து அம்மையீர் அங்கே ஒரு கால் புள்ளி வந்திருக்கு. சிறியவன் பெரியவன் கமா வந்திருக்கு. செல்வன் ஏழை. சரிங்களா? இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஏனுங்க திருமுக விலினா என்னான்னு கேட்குறீங்களா? அதான் விலினாவே அடைக்கிறது. விலினா என்னதுங்க? அடைக்கிறது. அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஐயா அம்மையீர்னு கொடுத்துருக்காங்களா? இருக்கா இல்லையா? அதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அரைப்புள்ளி. தொடர்நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வருதல் வேண்டும். தொடர்நிலை தொடராக இருந்தால் என்ன பண்ணணும்? அரைப்புள்ளி பயன்படுத்தணும். வேலன் கடைக்கு சென்றான், பொருட்களை வாங்கினான், வீடு திரும்பினான். இது என்னதுங்க? சரிங்களா? இது ஒரு தொடர்நிலை தொடர். இது என்னதுங்க? தொடர்நிலை தொடர். இது வேலன் கடைக்கு சென்றான், பொருட்களை வாங்கினான், வீடு திரும்பினான். சீர் மாறுபாடு இல்லாதது, அளவு, இயல்பான தன்மை, ஒழுங்கு, சமம், நேர்த்தி, அழகு, சீதனம், செய்யுளின் உறுப்பு, இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதுதானே? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? முக்கார் புள்ளி. சரிங்களா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கோலன்னு சொல்கிறோம். இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? கோலன்னு சொல்லுவோம். முக்கார் புள்ளி. சிறு தலைப்பு. சிறு தலைப்பில் என்ன பண்ணோம்? நம்ம என்ன பண்ணோம்னா முக்கார் புள்ளி பயன்படுத்தணும். இப்போ சார்பெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. சார்பெழுத்துனா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? எழுத்து என்னன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒட்டலப்படை. சரிங்களா? இப்படி நம்ம படிக்கிறோமா? அப்போ ஒரு தலைப்புடைய தலைப்புனா விடுங்க, சிறு தலைப்பு வருதுன்னா என்ன பண்ணணும்? அங்கே என்ன பயன்படுத்தணும்? முக்கார் புள்ளி பயன்படுத்தணும். 10 பாட்டு. சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா 2 கார் புள்ளி முக்கார் புள்ளி 246 இப்படி கொடுத்துருக்காங்க. பின்னாடி நூல் பகுதி எண் கொடுத்துருக்காங்க. முதல் தலைப்பு பார்த்தோம். 2வது நூல் பகுதி எண் கொடுத்துருக்காங்களா? ஏங்க தலைப்பு இருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அந்த அரைப்புள்ளி எங்கெல்லாம் பயன்படுத்தணும்? சிறு தலைப்பு. முதல்ல சிறு தலைப்புக்கு பார்த்துட்டோம். சரிங்களா? சார்பெழுத்துங்கிறது ஒரு சிறு தலைப்பு, அதனால அங்கே பயன்படுத்தணும். அடுத்தது நூல் பகுதி என்ன குறிப்பிடும்போது, அடுத்து எதை குறிப்பிடும்போது? நூற்பகுதி என்ன குறிப்பிடும்போது. அப்போ 10 பாட்டில் சரிங்களா 2ல் 2 246 அப்படின்னு ஒரு எண்ணை குறிக்கிறாங்க. அப்போ அங்கே பயன்படுத்தணும். அடுத்தது பெருங்கூற்று தொடரில் பயன்படுத்தணும். எங்கே பயன்படுத்தணும்? பெருங்கூற்று தொடரில் பயன்படுத்தணும். சரிதானே?